தேநீரும் தேடலும் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இந்திய வழக்கறிஞர் மன்றம் பிசிஐ தலைவர் மனன்குமார் மிஸ்ரா அண்மையில் ஹைதராபாத்தின் நால்சார் தேசிய சட்ட பல்கலைக்கழக மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்யக்கூடாது என்று மாநில பார் கவுன்சில்களுக்கு ஆணையிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. அதைத் தொடர்ந்து இந்த சுற்றறிக்கையை விலக்கி கொண்டார். இப்போது மன்னிப்பும் கேட்டுள்ளார். இந்த செய்தியின் பின்னணி குறித்து நம்முடன் விரிவாக பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் தோழருமான ஆக்கு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆக்கு. இந்த செய்தி பின்னணி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் ஆக்கு. உண்மைதான், நாடு முழுக்க கவனம் பெற்ற செய்தி இது. 2 நாட்களில் ஒரு பரபரப்பு ஏற்பட்ட அளவுக்கு 2 நாட்களில் அதற்கான எதிர்வினையாக நீங்கள் சொன்னது போல அந்த நடவடிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்ட செய்தியும் வந்திருக்கிறது. இதன் பின்னணி என்னவென்றால், அந்த ஹைதராபாத் நகரில் உள்ள நால்சார் சட்ட பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் அடுத்த சில நாட்களில் பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அந்த விழாவிற்கு இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மிஸ்ரா அழைக்கப்பட்டிருக்கிறார். சிறப்பு விருந்தினராக அவர்தான் கலந்து கொள்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பகுதி மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள், இவரை அழைக்கக்கூடாது என்று. ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த போராடும் மாணவர்கள் பற்றி அவர் சொன்ன கருத்தெல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். அவர் சொன்ன ஒரு சொல் காக்ரோச் என்று சொன்ன அந்த சொல் ஒரு இயக்கமே உருவாவதற்கு காரணமாகிவிட்டாலும் நமக்கு தெரியும். இந்த பின்னில் அவரை அழைக்கக்கூடாது என்றும், ஆனால் அதே நேரத்தில் அந்த மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள், அவர் வருவதை நாங்கள் தடுக்க மாட்டோம், அவர் வந்தால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கவும் மாட்டோம், ஆனால் அவர் வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம், எங்களோட உணர்வை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க, அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த பின்னணியில் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் சொன்னதை போல மனன்குமார் மிஸ்ரா அவர்கள் அந்த இந்திய வழக்கறிஞர் மன்றத்துடைய தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு ஒரு சுற்றறிக்கையை அனுப்புகிறார். யாருக்கு அனுப்புகிறார் என்றால், மாநிலங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மன்றங்களுக்கு, மாநில பார் கவுன்சில்களுக்கு அனுப்புகிறார். அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பல்கலைக்கழகத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது இந்த 2026, 27 இந்த காலகட்டத்தில் பட்டம் பெறுகிற அந்த மாணவர்களை மாநில பார் கவுன்சில்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்யக்கூடாது என்று அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் வருவதற்கு உள்ள எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் அதை விமர்சிக்கிற வகையில், அதை கண்டிக்கிற வகையில் இந்த சுற்றறிக்கையை அவர் அனுப்பியிருக்கிறார். இதற்கு பெரும் எதிர்ப்பு அந்த மாணவர்களிலிருந்து மட்டுமல்ல, பல்வேறு நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு மாணவர் அமைப்புகள் அதற்கு கண்டனம் தெரிவித்தன. வழக்கறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். ஊடகங்களில் அதை கண்டித்து விமர்சனங்கள் வந்தன. இது மாணவர்களுடைய கருத்து தெரிவிக்கிற, தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிற அந்த உரிமையை பறிக்கிற ஒரு செயல் என்று கடுமையான விமர்சனமும் கண்டனம் எழுந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மிஸ்ரா அவர்களே இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது மாணவருடைய இந்த இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்பது இயல்பானது, அதை அனுமதிக்க வேண்டுமே தவிர இப்படி அதை கட்டுப்படுத்தக்கூடாது என்று அவரும் கண்டனம் தெரிவித்தார். இந்த பின்னணியில் தான் இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி இப்படி ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியவர் 14ஆம் தேதி அதை விலக்கிக் கொள்கிறார். விலக்கி கொண்டது மட்டும், ஆனால் மாணவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் விலக்கி கொண்டது மட்டும் போதாது, இந்த இப்படி ஒரு கருத்தை தெரிவித்த, தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த மாணவர்கள் மீது இப்படியான ஒரு அறிக்கையை விட்டார்கள், நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூட அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற செய்தி, அவர் மன்னிப்பும் கேட்டு விட்டார். அந்த மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பதில் ஒரு பக்கம் அந்த பிரச்சனை அதோடு அடங்குகிறது என்பதும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த வாசகம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த சுற்றறிக்கை மாணவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அல்லது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இருக்கு. அது என்ன, புண்படுத்தி இருந்தால் என்று ஒரு இஃப் கண்டிஷன் போடுவது. நிச்சயமாக அவர்களை புண்படுத்தி இருக்கும், அவர்களை காயப்படுத்தி இருக்கும், அவருக்கு கோபம் ஊட்டியிருக்கும். இதே இவர் ஒரு மூத்த வழக்குரைஞராகவும் இருந்து வந்தவர், இவருக்கு அது தெரியாதா? ஆகவே தான் அந்த
அந்த மன்னிப்பு என்பது இப்படிப்பட்ட ஒரு வெறும் சொல் மாயங்களோடு முடிந்திருக்கிறது. என்றாலும் கூட பிரச்சனை என்பது தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் மனன்குமார் மிஸ்ராவுக்கு அரசியல் பின்னணி ஏதாவது இருக்கிறதா? இதற்கு முன்பும் இவரால் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஏதாவது எழுந்துள்ளனவா என்று உங்களுக்கு தெரியுமா? இது அவரை பற்றிய தகவல்களை தேடுகிற போது அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவே இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. 2024ஆம் ஆண்டில் பீகாரிலிருந்து அங்கு நடந்த தேர்தலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்கள் உறுப்பினராகவே இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் மாநிலங்கள் உறுப்பினராக இருந்தாலும் கடந்த காலத்தில் அவர் பிஎஸ்பி கட்சியில் இருந்து போட்டி போட்டிருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மாறி அதிலிருந்து போட்டியிருக்காக இப்படிப்பட்ட அரசியல் பயணங்கள் என்பதும் அவருக்கு இருந்திருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 2014க்கு பிறகு என்று நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருந்து வருகிறார். எனவே அந்த கட்சியினுடைய பல்வேறு சிந்தனைகள், அவருடைய கொள்கைகள், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதா, அதனுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உள்வாங்கியவராகத்தான் இவர் இருப்பார் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலத்தில் இவர் செய்த சில செயல்கள் நிச்சயமாக சர்ச்சையை கிளப்பியிருக்கிற தகவல்களும் இருக்கின்றன. குறிப்பாக அந்த நாடு முழுக்க நடந்த அந்த குடியுரிமை சட்டம் திருத்தம், அதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள் குறித்து அதை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவது தவறில்லை. அவர் பேர்லேயே இருக்கலாம். ஆனால் அவர் இந்த பிசிஐ லெட்டர் பேட் இருக்குல்ல, ஏன்னா அவருடைய அப்போ இருந்தே தலைவராக இருக்கிறார், நீண்ட காலமாக தலைவராக இருக்கிறார். அந்த பிசிஐ லெட்டர் பேடில் அதை வெளியிடுகிறார். அப்போ அது பிசிஐயினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்று ஆகிறது. இதே போல தான் நான் ஒரு தேர்தல் பரப்புரையில் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட போது அவருக்கு அதையொட்டி நடந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் இவரும் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் செய்தியாளர்களிடம் பேசுகிற போது நாடு முழுக்க இருக்கிற இத்தனை ஆயிரம் வழக்கறிஞர்கள் சார்பாக என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லுகிறார். இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. அது எப்படி அத்தனை பேரின் சார்பாக நீங்கள் எப்படி இப்படி ஒரு கருத்தை சொல்ல முடியும் என்று அதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய பல்வேறு நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல் நம்மகிட்ட இருக்கின்றன. ஆகவே இப்படி ஏதாவது சர்ச்சையை கிளப்புவது, அதனால் பெரிய பெரிய விவாதங்கள் வருவது என்பதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. பொதுவாக மாணவர்களின் போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு கல்வி நிறுவனங்களின் நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுப்பது குறித்து உங்களது கருத்துகள் என்ன? ஒரு விதமான வலதுசாரி சார்புள்ள அரசியல் என்பது தலை தூக்கிய பிறகு, அது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கே வரக்கூடிய அளவிற்கு வந்த பிறகு, உலகம் முழுக்கவே இந்த போக்கு இருக்கிறதுனாலும் குறிப்பாக இந்தியாவில் கல்வி வளாகங்களில் இப்படிப்பட்ட தடைகள் விதிக்கப்படுகின்றன. மாணவர்களுடைய இந்த அரசியல் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சென்னையிலேயே கூட பார்த்தோம். சென்னையினுடைய புகழ்பெற்ற அந்த ஐஐடி நிறுவன வளாகத்திற்குள்ள அம்பேத்கர் பேரில், பெரியார் பேரில் சில நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போது அதற்கு தடை விதிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இது போல இன்னும் பல இடங்களில் நடந்து வந்திருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் மாணவர்களுடைய அந்த சங்கம் சேருகின்ற பல்வேறு பிரச்சனைகளில் தலையிடுகின்ற உரிமைகளை பறிக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்னொன்றும் இருக்கிறது. கல்வி வளாகங்கள் ஏதோ சும்மா பாடம் படிச்சுட்டு பாஸ் பண்ண வைக்கிற இடமா மட்டும் இருக்க முடியாது. அது உயர்கல்வி வளாகங்கள் என்பவை சமூக அக்கறை சார்ந்த அரசியல் புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்களாக இருக்கணும். எந்த அரசியலை பின்பற்றுவது, எப்படிப்பட்ட சமூக புரிதலோடு அவர்கள் இருப்பது என்பதில் அவர்கள் கல்வி நிறுவனம் வழிகாட்ட முடியாது. ஆனால் அந்த மாணவர்கள் தாங்களாக இணைந்து கூடி தங்களுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அப்படிப்பட்ட வளர்ச்சிகளை அறிவார்ந்த சிந்தனைகளோடு விவாதங்களில் ஈடுபடுவது, தேவைப்பட்டால் கள செயல்பாடுகளில் கூட பங்கேற்பது என்பதெல்லாம் காலங்காலமாக இருந்து வருகின்ற உரிமை. விடுதலை போராட்ட காலத்திலேயே பார்க்கிறோம். மாணவர்கள் பங்கேற்காமல் போயிருந்தால் அந்த போராட்டம் இந்த முழுமை அடைந்திருக்குமா? விடுதலைக்கு பிறகும் கூட பாருங்கள், பல்வேறு போராட்டங்களே மாணவர்கள் பங்கேற்றதால் தான் தீர்வுகள் கிடைத்திருக்கின்றன. இப்படி நிறைய இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் கல்வி வளாகங்கள் இவ்வாறு முட்டுக்கட்டை போடுவது என்பது
வருங்கால தலைமுறையினருடைய அந்த அரசியல் பங்கேற்பு உரிமையை கிள்ளி போடுகின்ற நிகழ்ச்சி போக்காகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக அது அத்தகைய போக்குகளை அந்த கல்வி நிறுவன நிர்வாகங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான குரலை அரசியல் இயக்கங்களும் சேர்ந்து வலுவாக உரத்த குரலில் எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மனன்குமார் மிஸ்ரா அவர்களை பற்றியும் அவருடைய இந்த சுற்றறிக்கையை பற்றியும் சட்ட மாணவர்கள் மட்டுமல்ல வழக்கறிஞர்களுடைய ஆதங்கத்தையும் நீங்கள் தெளிவாக விளக்கியுள்ளீர்கள். கல்வி நிறுவனங்கள் எத்தகைய ஒரு அரசியல் போக்கை மாணவர்கள் மீது திணிக்கின்றன, அவர்களுடைய அறிவுத்திறனை அது எவ்வாறு பாதிக்கும் என்று கூட சொன்னீர்கள். இந்த கருத்துக்களுக்கு நன்றி ஆக்கு.